கேட்குறாங்க, கேன் ஐ சே சம்திங் அபவுட் திவ்யா அப்படிங்கும்போது ரக்ஷன் அண்ணா வந்து அக்கா அப்படி சொல்கிறாரு. மணிமேகலை எதுவும் சொல்லலை, அவங்க சைனும் சொல்லலை, எதுவும் சொல்லலை, அப்படியே பார்க்குறாங்க. உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. திவ்யா அப்படி வந்தா இப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மணிமேகலை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லோரும் ஐ மீன் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னோம். பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது வந்து ஏன்னா எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே, இல்லை அவள் என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க. இல்லை அவங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. இது அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அந்த மணிமேகலை விசஸ் பிரியங்கா இந்த இஷ்யூவில் வந்து இன்னும் பிரியங்கா அவங்களோட தரப்பு நியாயத்தைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து குரேஷி, அதுக்கப்புறம் டிஜே பிளாக் அண்ட் குக் வித் கோமாளி ஷோவில் வந்து இருக்க நிறைய பேர் வந்து அவங்களோட சைடு ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதில் டிஜே பிளாக் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது வீடியோ சொல்ல முடியாது, ஒரு ஃபோட்டோ போட்டு உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் போட்டிருக்காரு. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து டிஜே பிளாக் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஷோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். ஷோ பார்க்குற உங்களுக்கு தெரியறதை விட ஆடியன்ஸாக உள்ளே இருக்க எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் வந்து இது பெரிய இஷ்யூ இல்லை அப்படி வந்து அவர் போட்டிருக்காரு. இது வழியாக அவர் என்ன சொல்ல வர்றாருனா, அவ்வளோ பெருசாக பேசுகிற அளவுக்கு அங்கே ஒன்றும் நடக்கலை, ஒரு ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. பிரியங்கா மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.